வணக்கம். டெய்லரிங் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதில் இந்த மிஷின்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் மிஷின். இது வந்து ஒரு ரொம்ப போர்ட்டபுளாக டேபிள் டாப் மிஷின் இது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம போர்ட்டபுளாக இருக்கும். இது ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். இதில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் இல்லாமல் பீகோ, ஜிக்ஸாக் நிறைய வந்து ஒரு ஸ்டிச்சஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸும் இதில் அவைலபிளாக இருக்கும். பிகினர் வந்து எல்லாமே ஒரே மிஷினில் வேணும்னு நினைக்கும் போது இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இதை ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் ரன் பண்ண முடியாது. இதை ஒரு 2 hours மேலே ரன் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஆகும். இதில் நாய்ஸும் ஜாஸ்தி இருக்கும். இது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பேட்ரி ஒரு எலக்ட்ரிசிட்டி வச்சு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம அம்மாலேருந்து நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எல்லோரும் யூஸ் பண்ண பெடலிங் மிஷின். இந்த பெடலிங் மிஷின்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப் ஷட்டர், அதாவது சின்ன மிஷின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஃபுல் ஷட்டர், பெரிய மிஷின். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கீழே பாபின் கேஸ் செட் பண்ணுவோம். அந்த பாபின் கேஷனோட ஷட்டர் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி வந்தது அப்படின்னா அது ஃபுல் ஷட்டர். ஆஃப் சர்க்கிளில் ரொட்டேட் ஆகி ரிவர்ஸில் சுற்றி எது பண்ணுச்சுன்னா அது வந்து ஆஃப் ஷட்டர். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆஃப் ஷட்டரை விட ஃபுல் ஷட்டர் வந்து எஃபிஷியன்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து மேனுவலாக பெடலிங்கில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது தான். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளோட பெடலிங் ஸ்பீடை பொறுத்து நம்ம இதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சு, இந்த பீகோ, ஓவர்லாக் ஸ்டிச் எதுவுமே கிடையாது இதில். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நம்ம வேணும்னா நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதோட ஸ்பீடு வந்து நம்ம பெடல் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின். இதில் என்னென்னா ரொம்ப மேன் பவர் ரொம்ப கம்மி. நம்ம பெடல் போட்டு மிதித்து இதை ஆப்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம ஸ்பீடை வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் மிஷினுங்கிறதுனால செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ்ஸிங் கீழே வந்து ஃபுட்டரில் லைட் ப்ரெஸ்ஸிங் மூலமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இது ஒரு லாங் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு மிஷின் இது. இது வந்து நம்ம வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போக போகிறோம் டெய்லரிங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுலேயும் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும்தான், மற்ற எந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சஸும் இதில் இல்லை. இது ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும், ஸ்பேஸையும் ரொம்ப ஆக்குப்பை பண்ணும், பவரும் கன்சப்ஷன் எடுக்கும். இது இந்த 3ல் நீங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண வரீங்க, அக்கேஷ்னலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா போர்ட்டபிள் மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நிறைய வந்து ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் இல்லாமல் நான் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது பெடலிங் மிஷினுக்கும், இல்லை லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இந்த வந்து ஸ்விங் மிஷினும் யூஸ் பண்ணிக்கலாம்.